ஹாய் வியூவர்ஸ், பேங்க் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கு யார் யாரெல்லாம் தகுதியானவங்க, அந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், என்னென்ன குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. ஐபிபிஎஸ்ல இருந்து பிஓக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2026 இன்னைக்கு தான் வந்துட்டு போட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த அப்ளிகேஷனுக்கான கேண்டிடேட்ஸ் வந்துட்டு எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம், ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு 1ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அப்பயே நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணிக்கலாம். இதுக்கான எக்ஸாம் எப்போ வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்துட்டு ஆகஸ்ட்லையும், மெயின் எக்ஸாம் வந்துட்டு செப்டம்பர்லயும் வைக்கிறாங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட் வந்துட்டு நவம்பர்ல வைக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இன்டர்வியூ வந்துட்டு நவம்பர்ல டிசம்பர்ல நடக்கும். அதோட உங்களுக்கு வந்துட்டு ஜாயினிங் வந்துட்டு ஜனவரில இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு ஆல்ரெடி நீங்க பேங்க் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டாவே நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. எந்தெந்த பேங்க்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூசி பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்தியன் பேங்க், பஞ்சாப் அண்ட் சென்ட் பேங்க். இந்த எல்லா பேங்க்ல இருக்கிற வேகன்சிக்காக தான் இந்த ஜாப் நடக்குது. ஸோ நீங்க இந்த எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணீங்கன்னா இந்த இதுல இருந்து ஏதாவது ஒரு பேங்க்ல வந்துட்டு உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கலாம். இதுக்கான பேசிக் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 20 இயர்ஸா இருக்கணும், மேக்ஸிமம் 30 இயர்ஸா இருக்கணும். அதே சமயம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 5 இயர்ஸும், ஓபிசியில் இருக்கிறவங்களுக்கு 3 இயர்ஸும், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கிறவங்களுக்கு 10 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை ஆல்ரெடி ஏதாவது மிலிட்ரி சர்வீஸ் பீரியட்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸும் ரிலாக்ஸேஷன் வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 175 ரூபாயும், அதர் கேட்டகரியில் இருக்கிறவங்க 850 ரூபாயும் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே வந்துட்டு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் சில 30 வரும், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் 35 வரும், ரீசனிங் எபிலிட்டி 35 வரும். மொத்தமாக 100 மார்க்ஸ்க்கு நடக்கும். இது வந்துட்டு இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் கேட்பாங்க. டூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ். எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமில் அப்ஜெக்டிவ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது மொத்தம் எவ்வளோ மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 170 கொஸ்டின்ஸ் வரும். 200 மார்க்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரீசனிங்கில் 40 கொஸ்டின் இருக்கும். ஜெனரல், எக்கனாமி, பேங்கிங், அவேர்னஸ் இதில் வந்துட்டு 50 கொஸ்டின் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷனில் 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுக்கு எவ்வளோ டைமிங் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 160 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதோட சேர்த்து நீங்கள் வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், அதாவது எஸ்ஏ இல்லை கம்பேரிசன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதுற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு 25 மார்க்ஸ்க்கு 2 எழுதணும். அதுக்கான டைமிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ். அதுக்கப்புறம் பர்சனாலிட்டி டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு டைரக்ட் இன்டர்வியூ நடக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் உங்களை வந்துட்டு போஸ்டிங் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ப்ரொசீஜர்ஸுமே இருக்கும். இந்த பிடிஎஃப்லேயே நீங்கள் வந்துட்டு என்னென்ன கொண்டுட்டு வரணும், என்னென்ன கொண்டுட்டு வரக்கூடாது, எப்படி வந்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி போகணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. டோட்டல் போஸ்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6,715 போஸ்டிங்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு எந்தெந்த கேட்டகிரியில் எந்தெந்த போஸ்டிங் இருக்குது அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையுமே வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எந்தெந்த ஏரியாஸில் உங்களுக்கு வந்துட்டு ஜாப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் தான் உங்களுக்கு வந்துட்டு ஜாப் இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட டீட்டெயில்ஸுமே மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு ஃபோட்டோகிராஃபோட சைஸ் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ அனுப்ப போகிற ஃபோட்டோ எப்படி இருக்கணும், மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பிடிஎஃப் ஒரு தடவை ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளை லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.